ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தேர்ஸ்டே vlog. இன்றைக்கி வந்து ஷர்வேஷை கொண்டு டியூஷனில் விடுறதுக்கு தான் கிளம்பிட்டோம். அவனை டியூஷனில் விட்டுட்டு கிளம்பும் போது அவன் வந்து அவங்க ஃப்ரெண்டு மெக்கானிக்கல் பென்சில் வச்சுருக்காங்களாம். ஸோ அதனால் எனக்கும் அதே மாதிரி மெக்கானிக்கல் பென்சில் வேணும்னு கேட்டிருந்தான். அவங்க மேம்மே வந்து நோட் புக் வாங்க சொல்லியிருந்தாங்க. கிராமருக்குன்னு தனியாக ஒரு நோட் புக்கை வந்து வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. சரி, அதுவுமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டே டு டே போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்துருந்தோம். பட் ஆனால் அவன் கேட்ட மாதிரி மெக்கானிக்கல் பென்சில் வந்து அந்த மாடல் கிடைக்கல. சைஸுமே இவன் வந்து 0.10 சொல்லியிருந்தான். ஸோ அவங்க வந்து அதுதான் யூஸ் பண்ணுறாங்க, அதான் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதான் வேணும் அப்படின்னா. பட் இங்கே வந்து 0.5யும் 0.7 மட்டும்தான் இருந்துச்சு, 10 இல்லை. ஸோ நான் சொல்லியிருந்தேன், நீ போய் கேட்டுட்டு வா, அதுக்கப்புறமேட்டா வந்து நம்ம வாங்கிக்கலாம், எந்த கடையில் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னா. இல்லை, அவங்க வந்து டே டு டேயில் தான் வாங்கினேன்னு சொன்னாங்க அப்படின்னா. சரி, ஓகே, வேறு எதாவது டே டு டேயில் வாங்கியிருப்பாங்க. சரி, இன்னொரு டே டு டே அங்கேயே பக்கத்தில் இருக்குது, சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். சரி, அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அக்கா துபாயிலேருந்து போகும்போது அவங்க கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே வாங்கியிருந்தாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கா செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாங்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ ப்ராடக்ட்ஸ் எதுவுமே அவைலபிளாக இல்லை அவங்க கேட்டது. அதனால் சரி, இன்றைக்கி வந்து செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி வந்து அந்த ப்ராடக்ட் எல்லாமே இருந்தது. சரி, ஒரு வாரத்தை அவங்கக்கிட்ட கேட்டுட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வாங்கலை. அடுத்தது நெக்ஸ்ட் டே டு டே தான் போயிருந்தோம். அங்கே போய் செக் பண்ணி பார்த்தோம். சேம் இங்கே இருந்த மாதிரி தான் அங்கேயும் இருந்துச்சு. அவன் கேட்ட மாதிரி அந்த சைஸில் வந்து மெக்கானிக்கல் பென்சில் இல்லை. 0.10 வந்து மெக்கானிக்கல் பென்சில் இல்லை. சரி, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 0.7 தான் லாஸ்ட்டு, இது வேணால் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தான். இவன் வந்து எனக்கு அந்த மாடலும் பிடிக்கல, எனக்கு வந்து இந்த சைஸும் வேணாம், எனக்கு சேம் அவங்க வச்சுருக்கிற மாதிரியே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். நான் எல்லாம் வேறு எங்கேயாவது பார்த்து வாங்கிக்கிறேன் வேறு கடையில், எனக்கு வேணாம் அப்படின்ட்டான். சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு அது வாங்கலை நாங்கள். பொண்ணுமே நோட் புக் கேட்டிருந்தா. சரி, அதனால் இவனுக்குமே நோட் புக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேயே கொஞ்சம் நோட் புக்கு, இவனுக்கு ஸ்கெட்ச் பென்லாம் வந்து ஸ்கூலுக்கு வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் வந்து இங்கேயே வாங்கிக்கிட்டோம். இவன் வந்து ஸ்லைமை பார்த்துட்டு ஒரே அடம், எனக்கு ஸ்லைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னா கேட்கவே இல்லை. ஏன்னா அந்த ஸ்லைம் வச்சு விளையாண்டு தான் அவனுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வீணாக போச்சு. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டுட்ருந்தான். அப்புறம் அவர் வாங்கித்தா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு ஸ்லைம் மட்டும் வாங்கி கொடுத்துருந்தேன். பையனுக்கு வந்து இங்கேயே கிராமர் நோட்டும் வாங்கிட்டேன். பொண்ணுமே வந்து 2 நோட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. அவள் டியூஷனுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குமே வந்து நோட் புக்ஸ் இங்கேயே வாங்கிட்டேன். அப்புறம் பொண்ணுமே வந்து ஹேர் கிளிப்ஸ் வேணும்னு கேட்டிருந்தா. அவளுக்கு கொஞ்சம் ஹேர் கிளிப்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மெட்ரோலே தான் வீட்டுக்கு வந்துட்டோம்.